சாமியே சரணம் ஐயப்பா. ஸோ 2025 ஜனவரி 1ங்க. ஸோ நம்மளுடைய முதல் பயணம் எருமேலியிலிருந்து சபரிமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருவழிப்பாதையில் நம்ம இன்றைக்கி நடந்து போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் வீடியோ தாங்க. நம்ம நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து இருமுடி கட்டி குற்றாலம் ஆரியங்காவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளத்துப்புழை கோவிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து நம்ம வந்து எருமேலி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டெல்லாம் துள்ளிட்டு இங்கே இருந்தால் பெருவழிப்பாதைக்கு நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் சபரிமலை வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் வருங்க. ஸோ 48 மைல்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பெருவழிப்பாதை காட்டு வழிப்பாதை தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருவழிப்பாதையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். நம்மளுடைய கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பெருவழிப்பாதையை சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே செக் போஸ்ட் இருக்குது, எங்கெங்கே வந்து பாஸுக்குரிய அந்த இதெல்லாம் தராங்கன்னு சொல்லி நம்ம எப்படி பம்பை ரீச் ஆகி பம்பையிலேருந்து நமக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். எப்பயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து முன்னாடி புக் பண்ணணும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பையில் போய் ஸ்பாட் புக்கிங் பெருவழிப்பாதை வரவங்களுக்கு தனியாக ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்காண்டி அங்கே இருக்குது. ஸோ நேரடியாக புக் பண்ணி அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாதை பம்பையிலேருந்து நீலிமலை, அப்பாச்சிமேடு, சரங்கோத்தி, சபரிபீடம் வழியாக நம்ம வந்து 18 படி ஏறி ஐயப்பன் தரிசிக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு வழியில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன் சபரிமலை வரைக்கும் எருமேலிலேருந்து பெரிய பாதை எப்படி போகுதுன்னு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து இந்த சபரிமலைக்கு எந்த ட்ராவல்ஸில் வந்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சூப்பரான ட்ராவல்ஸ் வந்தேன். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை வரதுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ராவல்ஸு. அவங்கள வந்து நான் போக அவங்கள பற்றி எல்லாமே சொல்கிறேன். எவ்வளோ ரேட்டு, என்னென்ன அவங்க வந்து இது பண்ணுறாங்க, எத்தனை நாள் பயணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருவழிப்பாதை உள்ள நடக்கும்போது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்கிறேன். வாங்க அப்படியே நம்ம வந்து பெருவழிப்பாதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எருமேலியிலேருந்து. எருமேலி பஸ் பார்க்கிங் நம்ம இப்போ இருக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு, வேனு, கார் இந்த பார்க்கிங்லாம் இருக்குது. நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம சேனலுக்கு. ஸோ எருமேலியிலேருந்து நம்மளுடைய பெருவழிப்பாதை பயணம் தொடங்கிருச்சுங்க. ஸோ பேக் சைடில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாபருடைய மசூதி, அதுக்கேற்றாவில் பார்த்தீங்கன்னா தர்மசஸ்தா கோயில். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்ம வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பெருவழிப்பாதை வந்து தொடங்கணும். ஸோ அந்த கோயிலேருந்து நமக்கு ரைட் சைடு ரோடு போகுங்க. எர்ணாகுளம் போர்டு போட்டிருக்கோம். அந்த ரோட்டில் நம்ம நடந்து அப்படியே சபரிமலை நோக்கி போகணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:45 ஆகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட கடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வராங்க. பெருவழிப்பாதையில் எப்படி இருக்குன்னு தெரில. விவரம் தெரிஞ்சு நான் 2வது தடவை போகிறேன். ஸோ அங்கே வந்து இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன் தெரில. எல்லாம் நமக்கெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதில் எல்லாமே போக பார்க்கலாம். காய்ஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பெருவழிப்பாதை நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. எருமையிலேருந்து நமக்கு பெருவழிப்பாதை செக் போஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஸோ பாதிக்கு பாதி வந்துட்டோம். இன்னொரு பாதி தூரம் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ அங்கே போய் செக் போஸ்ட்டில் போய் உங்களை பார்க்குறேன். சாமி, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர்தோடு ஜங்ஷன்லேருந்து நம்ம ரைட் சைடு கட் பண்ணி வந்துருக்கோம். ஸோ இந்த பேர்தோடு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொரி வாங்கி சின்ன ரிவர் ஒன்று போகும். அந்த பேர்தோடு ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரிட்ஜ், அது கீழே ரிவர் போகும். ஸோ அங்கே வந்து பொரியை வந்து நம்ம வாங்கி கொட்டணுங்க. ஸோ கன்னிச்சாமி இருக்கும், கம்பல்சரி கொட்டணும். மலைச்சாமி இருக்கும், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொட்டிக்கலாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம தாண்டோம்னா நேராக போனால் கும்ளி. ஸோ ரைட் சைடில் கட் பண்ணால் பம்பை. ஸோ இப்போ அந்த பம்பை ரூட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த பேர்தோடு ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து முக்கியமாக வந்து மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடு கட் பண்ணுற வழிங்க. அது பம்பைன்னு போர்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு வந்து பெரிய வெஹிக்கிள் எதுவுமே வராது. ஸோ நம்ம நடக்கிறவங்க மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். சின்ன ஆட்டோ மட்டும் வரும். ஆட்டோ, பைக் இது மட்டும் தான் வருவாங்க. பெரிய வெஹிக்கிள், வேனு, பஸ்ஸு, லாரி இதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் வராது. ஸோ மக்கள் நடக்கிறவங்க மாதிரி தான் போவாங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நடக்கிறவங்க மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக மலைங்க. ஸோ ரைட் சைடு மலை, லெஃப்ட் சைடு மலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் ரூட்டில் வந்தோம்னா நமக்கு ரைட் சைடில் அப்புறம் பம்பர் ரூட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதைக்கு தனியாக வழி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து போட்டிருப்பாங்க, போர்டே போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெரிய வழி பாதை. ஸோ பெரிய பாதை இதில் நம்ம நடக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம நடந்தது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு
ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்க இடம் தான். இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு காட்டுப்பாதை நடக்க போகிறோங்க. ஸோ பெருவழி பாதையுடைய என்ட்ரன்ஸில் இருக்க முருகன் கோயிலில் முருகனை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மளுடைய பெருவழி பாதை தொடங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த எல்னி காடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு கோயிலுங்க. ஸோ பாலபந்திரா தேவி டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளில் நம்ம சாமி கும்பிட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குறோம். திருப்பியும் அந்த கோவிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றவங்க. ஸோ அந்த ஏற்றத்தை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட்டுடைய செக் போஸ்ட். ஸோ நம்ம வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டு வழி பாதை தான். பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கும். இதில் நம்ம நடந்து போகணும். ஸோ நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா சாமிகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் சாமி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க கோயிலேருந்து. ஸோ இங்கேயும் பார்த்தா 2 வழி பிரியும். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும், ரைட் சைடில் ஒரு வழி போகும். ஸோ எல்னி கலர் இருக்குங்க. ஸோ அதில் ரைட் சைடு சபரிமலை போர்டே போட்டிருப்பாங்க. ஸோ டாய்லெட்டுக்கு மேலே சபரிமலை போட்டிருப்பாங்க. நம்ம எல்னி சாப்பிட்றவங்க ரொம்ப டயர்டாக இருக்கவங்க எல்னிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம பயணம் தொடங்கலாம். இந்த பக்கம் செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம்னா ஸோ நல்ல இறக்கும் காட்டு வழி ஸ்டார்டிங். ஸோ இதாங்க காட்டு வழி ஸ்டார்டிங். 2 பக்கம் பார்த்தா பயங்கர இருட்டாக இருக்கும். சின்ன சின்ன கடைகள் இருந்தால் உண்டு நமக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போது நடக்க போகிறோம். நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது காட்டு வழி பாதையில். நமக்கு இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ் காலக்கட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா அழுதாமேடு, முக்குழி, ஸோ கரிமலை ஏற்றம், அப்போ பெரியான வட்டம், சிறியான வட்டம், பம்பா, சன்னிதானம், மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி ஸோ இங்கே வந்து போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நடந்துடலாம். ஒரு சூப்பரான ஒரு காட்டு வழி பாதையை பாதி தூரம் கடந்து வந்துட்டோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியர்பை காலைக்கட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டோம்னா நம்ம வந்து காலைக்கட்டி போயிடலாம். நீங்கள் வந்து பெரிய பாதை வரணும்னா கண்டிப்பாக டார்ச் லைட்டு ரொம்ப 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 முக்கியம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் லைட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குங்க. ஸோ டார்க் நைட் ஆயிரும். டார்ச் லைட் இருந்தால் தான் நமக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த கோவில் தான் நான் சொன்ன கோவில். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் காலைக்கட்டி ஏரியா. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலைக்கட்டிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பெரிய பாதையில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்குறதுக்கு அதிகமான இடங்கள் இருக்குது. ஸோ தங்குறதுக்கு பார்த்தா அமௌண்ட் வரும். அது பேர் விரின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் முக்கியமான செக் போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அழுதா நதி. இந்த காலக்கட்டு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கியமான சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க. ஸோ ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷிங்கிற ஒருத்தவங்களை வந்து வதம் செய்யும் போது சிவபெருமானும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுடைய வாகனம் அந்த காளை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இங்கே வந்து அந்த காளையை கட்டிட்டு அவங்க வதம் பண்ணுறதை வந்து பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அது ஹிஸ்ட்ரி பிரகாரம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை எனக்கு தெரில. அந்த காளையை கட்டிட்டு தான் அவங்க போய் ஐயப்பன் வந்து மகரிஷி வதம் செய்கிறதா பார்க்க போயிருக்காங்களாம். ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்து காலக்கடின்னு பேர் வச்சுருக்காங்க. பெரிய பாதை வரவங்க பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு 7:30 அப்புறம் வந்து 8:30க்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம்னா இப்போ எரிமலையிலேருந்து ஸோ காலக்கட்டியில் ஸ்டே பண்ணிடலாங்க. ஸோ அழுதா நதியோட காலக்கட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அழுதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்குறதுக்கு இடம் வந்து அவ்வளோ கிடைக்காது. ஸோ காலக்கட்டினா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தூங்கியிருக்காங்க. ஸோ இந்த கேம்ப் மாதிரி சின்னதாக இடம் இருக்குங்களா. ஸோ இதில் தூங்கியிருக்காங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா கோவில் தான் கோவில். ஸோ இந்த கோவிலுக்குள்ளேயும் தூங்கியிருக்காங்க. அது மேலே போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதிகாலை 3:45ங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் காலைக்கட்டியில் வந்து நல்லா தூங்கிட்டோம். ஸோ தூங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நடைப்பயணம்ங்க அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அழுதா நதி. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் வரும்னு தெரில. அதை அங்கே போய் பார்க்கலாம். அதிகாலை 3:45ங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காலக்கட்டிலேருந்து அழுதா நதி நோக்கி நம்ம பயணம் வந்து தொடங்கிடுச்சு. அழுதா நதியோட முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அது வந்து ஒரு ரிவர் இருக்குங்க. ஸோ அந்த ரிவர் எதனால் உருவாச்சு, எப்படி வந்துச்சுங்கிறத வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அழுதா நதி போகிறதுக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நம்ம நடந்து அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோமோ அங்கே போய் பார்க்கலாம். ஊழலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் நைட்டாக இருக்குங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ நம்ம அழுதா நதி தாண்டினதுக்கப்புறம் தான் வெளிச்சமே வரும். மேக்ஸிமம் அங்கே 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அங்கே போய் பார்க்கலாம். அங்கே அதுக்கப்புறம் நம்மளோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காட்டு வழி பாதைன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மெயின் ரோடு வருதுங்க. ஸோ மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்குது. நம்ம வந்து லெஃப்ட் சைடு போகணும், ரைட் சைடு போகக்கூடாது. இது எருமையிலேருந்து வர ரோடு, நம்ம லெஃப்ட் சைடு போகணும். இதிலே கொஞ்சம் தூரம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெயின் ரோட்டில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. காமன் நேரத்தில் நம்ம காலக்கட்டியில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்துச்சு. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம காட்டு வழி பாதைக்குள்ளே போக போகிறோம். ஸோ வெல்கம் டு அழுத கடவு போட்டிருக்காங்களா. பம்பா வந்து பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டருங்க. ஸோ 19 கிலோமீட்டர் பம்பா இருக்குது இந்த காட்டு வழி பாதையில். திருப்பி நம்மளோட காட்டு வழி பாதை தொடங்குதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வழி பாதை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழுத நதிங்க. ஸோ இந்த அழுத நதியில் குளிச்சுட்டு ஒரு கல் எடுக்கணும். அந்த கல் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லிடம் குன்று செக் போஸ்ட் தாண்டி வரும். அங்கே போய் அந்த கல்லை வைக்கிறோம். அது எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறோங்கிறத நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக குளிப்பாங்க. இப்போ மணி பார்த்தா 4 மணி 5 நிமிஷம் ஆகுது. ஸோ செம்ம கூலிங்காக இருக்குது இந்த பிளேஸு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது அழுத நதிக்கு வந்துட்டோங்க. ஸோ அந்த நதியை கிராஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு விரி ஒரு இடம் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த கடைகள் பின்னாடி தங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரிக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும். நான் விசாரிச்சதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா மணிக்கு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடை விசாரிப்போம். விசாரிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காலக்கடியிலேருந்து அழுதா நதிக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்து 7 மணி தான் திறப்பாங்களாம். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தங்குறதுக்கு விரியெல்லாம் கேட்டோம். ஸோ விரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே ஃபுல்லாகிடுச்சு. இங்கே விரியே இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் ஒரு 10 o'clock 11 o'clock நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு காலக்கட்டி வந்துட்டா கூட நீங்கள் காலக்கட்டில் ஸ்டே பண்ணிடுங்க. அப்படி இல்லை நம்ம அழுதா நதி வந்துட்டோம்னா அந்த அழுதா நதியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேத்தில் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லி மார்னிங் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. எங்களுக்கு வந்து விரி கிடைக்கல. ஸோ நாங்களும் நார்மலான ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ இங்கே தங்கிட்டு காலைல நதியில் போய் குளிச்சுட்டு கல் எடுக்கணும். ஸோ அந்த கல் எடுத்துகிட்டு செக் போஸ்ட் தங்குறோம் பார்த்தீங்கன்னா கல்லிடம் குன்று இருக்கும். ஸோ அங்கே போய் அந்த கல்லை வைக்கும். இதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து கிளம்புறதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 6 மணி ஆகுதுங்க. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் செம்மையாக கூடிருச்சு. ஜனவரி 2, 2025. ஸோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுதுங்க. ஸோ இந்த மார்னிங் டைமில் வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெருவழி பாதையில் அழுதா நதிங்க. ஸோ அழுதா நதியில் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த அழுதா நதியெலாம் குளிச்சுட்டு இங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லிடம் கொண்டு ஏரியா இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வச்சுட்டு திருப்பி பெருவழி பாதை தொடங்குவாங்க. ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணி தான் அங்கே திறப்பாங்க. இந்த அழுதா நதிக்குரிய ஹிஸ்ட்ரி சொல்கிறேங்க. அந்த ஐயப்பனோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ மிகப்பெரிய ஒரு அரக்கி வந்து கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையும் வந்து அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரக்கியை வந்து அழிக்கிறதுக்கு வதம் செய்கிறதுக்காண்டி அந்த அரக்கியை வந்து வதம் பண்ணுறதுக்கு அந்த ஊருக்குள்ளே வராரு. அப்போ அந்த அரக்கியை வதம் பண்ணும்போது அந்த அரக்கியை வந்து அழுது அவங்களோட கண்ணீர் தாங்க இப்போ வந்து நதியாக வந்திருக்குன்னாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பக்கம் வந்து தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நதி தான் வந்து அழுதா நதின்னு சொல்லுவாங்க. நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழுதா நதியில் தான் குளிச்சுட்டு இங்கேருந்து கல் எடுப்பாங்க. அந்த கல் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ஐயப்பன் வந்து மகரிஷி வதம் செய்யும் போது அந்த மகரிஷியோட பூத உடல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துட்டே போகுது. அந்த பூத உடல் வந்து வளராமல் இருக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த அவங்க அழுத இந்த நதியில் இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த பூத உடம்பு மேலே வச்சதுக்கப்புறம் தான் பூத உடம்பு வளராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பின்பற்றியே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து அழுதா நதியில் வந்து குளிச்சுட்டு ஒரு கல்லை எடுத்துகிட்டு அந்த கல்லை எடுத்து அப்படியே கல்லிடம் குன்றும் ஏரியா ஒன்று இருக்கும். அந்த ஒரு மலைப்பகுதி மாதிரி அந்த மலைப்பகுதி வந்து வச்சுட்டு போவாங்க. அந்த இதை வந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய மக்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க. சாமியே சரணமையப்பா. நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் பெரிய பாதையில் வந்து நான் வந்திருந்தேன்.
ஸோ முருகன் ட்ராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். மதுரையிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ட்ராவல்ஸ். 4 நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சாப்பாடு கைடு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ பஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கைடு ட்ராவல் பண்ணி வருவாங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிற ஆட்களும் கூட வருவாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்லேயே ஏற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த ட்ராவல்ஸ்லாம் வந்திருந்தேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேனில் நான் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் வந்து 5100 கிட்ட வந்து ஒரு ஆளுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. 4 நாள் ட்ரிப்பு மதுரையிலேருந்து சபரிமலை போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ட்ராவல்ஸ். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் வரும்போது அப்படியே காமிக்கிறேன். ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் படம் போட்டு கீழே முருகன் ட்ராவல்ஸ் ஏஜென்சி போட்டு கீழே நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி 50 நிமிஷம் ஆகுதுங்க. ஸோ அவ்வளோதான், நிறைய செக் போஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. மலை ஏற்றோங்க. ஸோ நல்ல சரியான ஒரு ஏற்றம். நம்ம அழுதாமல் நதியில் வந்து குளிச்சுட்டு ஒரு கல்லை எடுத்துட்டோம். ஸோ அதை கல்லிடம் கொண்டு போகிறப்ப அந்த கல்லை காமிக்கிறேன். ஸோ அந்த கல்லை போய் நம்ம கல்லிடங்குள்ளே வச்சு தான் அதுக்கப்புறம் பயணத்தை வந்து திருப்பி தொடங்குற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நடக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தெரில இந்த அட்வென்ச்சர் பிளேஸில். ஸோ மார்னிங் டைம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ யானை சாணம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே யானை வந்து கிராஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழுத நதி மட்டும் எப்பவும் நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் 7 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. யானை நடை மட்டும் அதிகமாக இருக்கும். அதை பார்த்துலாம் யாரும் பயப்பட வேணாம். ப்ராப்பராக கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்மளை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. யாரும் நடமாட்டம் இல்லாத போது தான் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15ங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் அழுதாண்டி மடியில் இருந்து கல்லிடம் குன்று வந்திருக்கோம். ஸோ இங்கே போய் தான் நம்ம வந்து அந்த கல் வைக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லிடம் குன்றுங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கல் இருக்குன்னு. இந்த கல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுதா நதி, நம்ம காலைல குளித்தோம்ல அந்த அழுதா நதியிலேருந்து எடுத்து இங்கே கொண்டு வரணுங்க. இப்போ பாருங்க, நான் அந்த கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதான் போட போகிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். சாமியே சரணமையப்பா. ஸோ இதாங்க கல்லிடம் குன்று. நம்ம அழுதா நதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்லை எடுத்துருந்தோம். அந்த நதிக்குள்ளே இருந்து அந்த கல்லை எடுத்து ஸோ இங்கே தான் வைக்கணும். அது இதுக்குடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷியை வதம் பண்ணும்போது அவங்களுடைய பூத உடல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரிஷி அழுகும் போது உருவான நதி தான் அந்த அழுதா நதி. அந்த அழுதா நதியிலேருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து ஐயப்பன் வந்து இங்கே வச்சாங்க. ஸோ அந்த பூத உடல் வந்து பார்த்தீங்கன்னா வளர்றது வந்து நின்றுச்சுங்க. ஸோ அதுக்காண்டி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே குளிச்சுட்டு கல்லை எடுத்து வந்து இங்கே வைப்பாங்க. அதான் நம்மளும் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ கலிடங்குண்டை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்து நடக்க ஆரம்பித்தோம். ஒரு சின்ன மேப்புங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கலிடங்குன்று அழுதாமேடில் இருந்து பம்பா வரைக்கும் இருக்குங்க. ஸோ அழுதாமேடுக்கு அப்புறம் 1.5 கிலோமீட்டரில் கலிடங்குன்று, அப்புறம் 2.5 கிலோமீட்டரில் முக்குழி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டரில் வள்ளித்தோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வெள்ளச்சேரி சிட்டான்னு வருது. அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் 300 மீட்டரில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் கரிமலை, அங்கேருந்து 2.5 கிலோமீட்டரில் பெரியானை வட்டம், சீரானை வட்டம், அப்புறம் கடைசியில் பம்பாங்க. ரெஸ்ட் ரூம் ஸ்பெஷலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழுதா நதியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு காலக்கட்டியில் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலிடங்குண்டுலாம் அவ்வளோ இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சிப்பாறை கோட்டா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் ஸ்பெஷலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க.
யானை சாணங்க. ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும் போல் யானை வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ இங்கிட்டு இருந்தால் போயிருக்கணும், இல்லை வந்திருக்கணும். இதுக்குள்ளே போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ முக்குழி நோக்கி நம்ம போய்கிட்டுருக்கோம். கல்லிடம் குன்றுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது இஞ்சிப்பாறை கோட்டைங்க. ஸோ அது என்ட்ரன்ஸில் நம்ம இருக்கோம். இங்கே வந்து சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திருப்பி நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். இஞ்சிப்பாறை கோட்டைங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்க வந்தாங்க. அப்படியே கீழே போனால் முக்குழி வந்துடும். ஸோ அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றத்தில் ஏறணும். இப்போ தாங்க இறக்கமே வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன இறக்கம் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இறக்கம் வந்து முக்குழி வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஒரு சரியான இறக்கங்க. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த இறக்கத்தை இறங்கினா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வழி தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து அது நார்மல் வழி மூலியமாக போனோம்னா முக்குழி போயிடலாங்க. எவ்வளோக்கெவ்வளோ ஏறணுமோ இப்போ அவ்வளோக்கெவ்வளோ இறங்கி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முக்குழிக்கு முன்னாடி இருக்க வாலித்தோடு தவளம்ங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் தான் முக்குழி வரும். சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முக்குழிக்கு முன்னாடி இருக்க வாலித்தோடு ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுத நதியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நடந்து வந்த காட்டுப்பாதையில் பார்த்தீங்கன்னா யானை வந்து அவ்வளோ யானை இருக்குங்க. சரிண்ணா, அவ்வளோ சாணம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் போட்ட மாதிரி இருக்குது. யானை நடமாட்டம் அதிகமாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாயங்காலத்துலேருந்து மறுநாள் காலைல வரைக்கும் அழுத நதியோட செக் போஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ காலையில் நமக்கு வந்து 7 மணிக்கு திறந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக திறந்தாங்க 6:50க்கு. இன்றைக்கி வந்து சரியான கூட்டம் இருந்துச்சுங்க. ஸோ செம்ம கூட்டம் அழுத நதியில். அப்படி நம்ம வந்து பயணம் தொடங்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்குழி கிட்ட வர போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து வாலித்தோடு தவளம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது முக்குழி வந்துட்டோங்க. ஸோ உடும்பாறை கோட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர் முக்குழிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பம்பை வந்து ஒரு 14.5 கிலோமீட்டர் வருதுங்க. சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முக்குழி வந்திருக்கோங்க. ஸோ முக்குழியில் இருக்க ஐயப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோம். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கம் பாதை இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு 22 கிலோமீட்டர், பம்பாக்கு 18 கிலோமீட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கரிமலைக்கு 10 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். ஸோ நம்ம ட்ராவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அந்த இது இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க விரிக்கு தான் நம்ம போகணும். இப்போது 8 கிலோமீட்டர் இன்னும் பயணம் இருக்குது. சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முக்குழியில் வந்து ஹால்ட் ஆகிருக்கோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரிவளந்தோடு கரிமலை ஏற்றத்தோடைய அடிவாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போகணும். முக்குழிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல இறக்கங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி தான் வந்திருந்தோம். ஏற்றமே எதுவுமே வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஏரியா வந்திருக்கு. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா இருங்க, அங்கே ஃப்ளெக்ஸ் இருக்குது, காமிக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறதா கேட்டிங்கன்னா வாலித்தோடு தவளம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் இருக்குது. 4.5 கிலோமீட்டர் நம்ம வந்து இதை ரீச் பண்ணிடலாம். சாமியே சரணமையப்பா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரிமையில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரிமலையேற்றம் பம்பை வரைக்கும் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்கும். சாப்பாடுக்கும் சரி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் சரி, ஒரு ஜூஸ் குடித்தாலும் சரி, ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இந்த பக்கம் நம்ம வரணும்னா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அடிக்கடிலாம் எங்கேயுமே இருக்காது. ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் தான் ரெஸ்ட் ரூமோடைய ஸ்பெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா இடத்தையும் இருக்கிற மாதிரிலாம் இங்கே மாதிரி எதுவுமே தெரில இப்போ வரைக்கும். இப்போ சின்ன இடமா தான் இருக்குது இந்த இடம். இந்த இடம் ஏதாவது ஒரே ஒரு இதாக வச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஒரு இடமா கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமு. அதனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆவரேஜான ரெஸ்ட் ரூம் தான் அங்கே இருக்குது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரிவளந்தோடுக்கு முன்னாடி இருக்க வெள்ளாராம் சேட்டாங்கிற தாவளத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் வந்து ஜூஸ் குடிக்கிறது எல்லாமே கிடைக்கும்.
சுவாமியே சரணமையப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுச்சேரி தாவளம்ங்க. ஸோ கரிமலை இயக்கத்துடைய அடிவாரம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த புதுச்சேரி தாவளத்தில் தான் நம்ம வந்து இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு கரிமலை ஏறுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரிமலை 6 மணிக்கு கேட்டை க்ளோஸ் பண்ண போட்டிருக்காங்க. நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்ம ட்ராவல்ஸுடைய விரி இருக்குது, அங்கே நம்ம தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயணத்தை நாளைக்கு காலைல தொடங்குவோம். சாமியே சரணமையப்பா. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த மலை தாங்க ஸோ கரிமலை ஏற்றம். இதை ஏறி இறங்கணும். அது வந்து இப்போ நம்ம ஏற போகிறதில்ல. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் ஏற போகிறோம். ஏறி இறங்கினோம்னா நமக்கு வந்து பம்பை வந்துடும். பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் பம்பா வந்துடுங்க. ஸோ நம்ம இருக்கிற இடம் வந்து புதுச்சேரி தலவாளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல இருக்கோம். இப்போ சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும், புதுச்சேரி தாவளம்ங்க. ஸோ டைம் வந்து 8 மணி, அது நைட் டைம். ஸோ பனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இறங்கிருக்குங்க, நல்ல கிளைமேட்டாக இருக்குது. நிறையா சாமி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டாங்க, வந்துட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டாங்க. நமக்கு காலைல கரிமலை ஏற்றம் முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரிமலை ஏற்றம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதை நம்ம ஏறி இறங்கிட்டாமே ஈஸியாக பம்ப வந்துடலாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிக்கெட், அந்த பெரிய வரவங்களுக்கு ஸ்பெஷலாக டிக்கெட் தருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எதுவுமே தரவே இல்லைங்க. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்காக ரீசன் என்னன்னு தெரியவே இல்லை. முக்குழிலே அது எப்பயுமே தருவாங்க. முக்குழில் தந்து அப்புறம் வந்து கரிமலை செக் போஸ்ட்டில் சீல் வைப்பாங்க. அப்புறம் கரிமலை இறங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு சீல் வைப்பா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி டோக்கன் எதுவுமே கிடையாது. பம்பையில் போய் தான் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு டிக்கெட் புக் பண்ணல, பம்பையில் போய் தான் ஸ்பாட் டிக்கெட் புக் பண்ணணும். அங்கே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எருமையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கலாம் பார்த்தோம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் டிக்கெட்டோட தராங்க. அதேமாதிரி பம்பை போனோம்னா பம்பைக்கு நம்ம நாளைக்கு ரீச்சாகவும் போட்டோம்னா நமக்கு நாளைக்கு கழிச்சு சாமி பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் பம்பையில் போய் தாங்க ஸ்பாட் புக்கிங் போட்டு சாமி பார்க்க போகிறோம். விரிங்கிறது இந்த மாதிரி தாங்க ஒரு ஹால் மாதிரி இருக்கும், நிறையா பேர் தூங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஹோட்டல் கடைக்காரங்களே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அவங்களோட சொல்லி காசு கட்டி நம்ம தூங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கொத்து பரோட்டாங்க. ஸோ வெஜ்ஜு கொத்து பரோட்டாலாம் விற்கிறாங்க. அது போக தோசை விற்கிறாங்க, அப்புறம் சப்பாத்தி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் சோடா, வாட்டர் மெலன் ஜூஸு இதெல்லாம் விற்கிறாங்க. ஒரு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதிகாலை 5 மணி புதுச்சேரி தாவளத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கரிமலை ஏற்றத்துக்கு கிளம்பி ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ ரெடியாக தான் இருக்கோம். 6 மணிக்கு ஓப்பன் சொல்லியிருந்தாங்க, பட் 7 மணி ஆகுமா ஓப்பன் ஆகிறதுக்கு. 3வது நாள் காலையில் 6:40 டைம். ஸோ கரிமலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து புதுச்சேரி தாவளம்ங்க. ஸோ இதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். கரிவளந்தோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் கரிவளந்தோடு. நம்ம புதுச்சேரி தாவளம்னு சொல்லி நம்ம ட்ராவல்ஸ் சொன்னனால ஸோ அந்த பேர் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பனியை பாருங்கள், இந்த மலை தான் நம்ம ஏறி இறங்கணும். பகவான் சரணம், ஐயப்ப சரணம், ஈஸ்வரன் சரணம், ஈஸ்வரன் சரணம், ஈஸ்வரன் சரணம், ஐயப்போ சாமியே, ஐயப்போ ஐயப்ப சரணம், சாமி சரணம், ஐயப்போ. புதுச்சேரி தாவளம் நதிங்க. ஸோ இந்த நதியை கடந்து தான் நம்ம வந்து கரிமலையோட ஏற்றத்துக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கரிமலை அடிவாரம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த செக் போஸ்ட் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சுவாமி சரணமையப்பா. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 6:50ங்க. கரிமலை ஏற்றதை நோக்கி நம்ம பயணம் போகுதுங்க. புதுச்சேரி தாவளத்தில் நம்ம வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ நைட் அங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல செம்ம கூலிங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரிமலை அடிவாரத்தில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த பதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான பதை தான். காலைல 7 மணி தான் ஓப்பன் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்து செக் போஸ்ட்டு போன மாதிரி தெரில, நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது.
போக போக பார்க்கலாம் செக் போஸ்ட் இருக்கா என்னான்னு. நிறையா சாமி வந்து சரணம் சொல்லிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. பெரிய பாதை பொறுத்தளவு கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களாம் கம்பு வச்சு கொஞ்சம் நல்லதுங்க. ஸ்லிம்மாக இருக்கவங்க நடக்க ஈஸியாக நடந்துடலாம். பட்டு எனர்ஜி கம்பல்சரி முக்கியம். தொடர்ச்சியாக நடந்தோம்னா ஈஸியாக பம்பை போயிருக்கலாம். நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஊழல வந்து ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருந்தோம். ஸோ அங்கே தூங்காமல் நாங்கள் நடந்தோம்னா கரிமலை நேற்று ஏறி இருக்கலாம். பட் நமக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி தான் புதுச்சேரி தவளத்தில் ட்ராவல்ஸுடைய இதில் நம்ம வெயிட் பண்ணி அங்கே வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ நம்ம பயணம் திருப்பி தொடங்குது கரிமலை ஏற்றத்தை நோக்கி. மலை ஏற்றத்தை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரிமலை ஏற்றம் தொடக்கங்க. ஸோ சாமியே சரணம் ஐயப்பா. கரிமலை ஏற்றம் தொடக்கத்துக்கு வந்துட்டோம். சுவாமியே சரணமையப்பா. கரிமலை ஏற்றவங்க ஒரு காவாசி ஏறிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஏற்றுறோம். 2 மணி நேரம் ஏறினாக்கப்போ தான் நம்ம உச்சியை அடைய முடியும். எனக்கே ரொம்ப இலக்குது சாமி. கரிமலை தாவளம். ஸோ இங்கேருந்தால் முழுமையான கரிமலை ஏற்றம் வரும். இவ்வளோ தூரம் நம்ம நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் நினைக்கிறேன். இதோட டபுளாக இருக்கும் இனி வர ஏற்ற எல்லாமே. பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பம்பா வந்து 6.5 கிலோமீட்டர். கரிமலை டாப் கரிமலை உச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் தாங்க. ஸோ 1.5 கிலோமீட்டர் ஏற்றமாக தான் இருக்கும். வாங்க நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். சாமியே சரணமையப்பா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கரிமலை ஏற்றம் நடுவில் இருக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது உச்சிமலை போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு அடிவாரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டரும், அங்கேருந்து பெரியானோட்டம் ஒரு 2 கிலோமீட்டரும், பெரியானோட்டத்துலேருந்து சிறானோட்டம் ஒரு 2 கிலோமீட்டரும், சிறானோட்டத்துலேருந்து பம்பை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தாங்க. கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பம்பைக்கு 6.5 கிலோமீட்டர். முன்னாடி நீங்கள் போர்டு பார்த்துருப்பீங்க. உச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம அதில் பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரிமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாமியோட கோயில் இருக்குங்க. ஸோ கரிமலை மஞ்சள் பொடி கோட்டை மாயகி அம்மன் கோவில் வனதுர்கா. ஸோ சாமி வந்து இங்கே இருக்குது. இவங்களை வழிபட்டு தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஏற போகிறோம். சாமியே சரணமையப்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறக்கம். இந்த இறக்கத்தை வந்து நம்ம இறங்கி அப்புறம் இன்னொரு மலை ஏறி அப்புறம் வந்து இறங்கணுமா. ஸோ இப்போ தான் வந்து ஒரு டீட்டெயிலாக கேட்டிருக்கேன். ஸோ இந்த இறக்கம் தான் கொஞ்சம் தூரம் இறங்கணும். இது இறங்கிட்டோம்னா இன்னொரு ஏற்ற வரும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். சாமியே சரணமையப்பா. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா நம்ம இறக்கத்தில் இறங்கி நடந்து வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஏற்ற ஏறுதுங்க. ஸோ இந்த ஏற்றத்தை ஃபுல்லாக ஏறி இறங்கிட்டோம்னா நம்ம வந்து பம்பை ரீச் ஆகிடலாம். சுவாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரிமலை உச்சி வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் பெரியான வட்டம். அங்கே தான் பம்பை போயிடலாம். இதுதான் கரிமலை உச்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஏறி வந்திருக்கோம். ஒரு இறக்கம் வந்துச்சு, அப்புறம் ஒரு ஏற்றம்.
வந்தோடனே நம்ம வந்து கரிமலை உச்சி வந்துட்டோம். கரிமலை உச்சிங்க. சாமியே சரணமையப்பா. கருசாமியை வந்து கும்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பெரியானை வட்டம் நோக்கி நடக்கலாம். ஸோ இந்த பக்கம் நடக்கணும் பெரியானை வட்டம் போகிறதுக்கு. கருப்பனை வழிபட்டு தாங்க போகணும். சாமியே சரணமையப்பா. ஸோ சாமி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரிமலை உச்சியில் கொஞ்சம் ரெஸ்ட்டு போட்டுட்டு லெமன் சோடா அப்புறம் வடை நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கரிமலை இறக்கம் இறங்கின உடனே பெரியானை வட்டம் வந்துடும். அப்புறம் சிறனை வட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பம்பை ரீச் ஆகிடலாம். சாமி இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம பம்பை ரீச் ஆகிடலாம். நம்ம இங்கே தான் சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டிருந்தோம். ஒரு கால் மணி நேரம் தான் உட்காந்தோம். ஸோ உட்காந்துட்டு திருப்பி நம்மளோட பயணம் தொடங்குது. இனி வந்து பார்த்திங்கன்னா இறக்கம், கரிமலை இறக்கம் யானைகள் கடக்கும் மண்டலம் போட்டிருக்காங்க. ஸோ இதான் சாமி கரிமலை இறக்கம். இதுதான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான பள்ளத்தாக்கு. பார்த்து கவனமாக இறங்கணும். நம்ம இறங்கும் போது ரைட்லையும் லெஃப்ட்லையும் பார்க்காம கீழேயே பார்த்து நடந்தோம்னா நம்மளோட பயணத்தை வேகமாகவே நிறைவுபடுத்தலாம். ஈஸ்வரனே கட்டு கரிமலை இறக்கம். சுவாமியே சரணமையப்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரிமலை ஏற்றம் தான் கடினம்னு நினச்சோம். என்னையை பொறுத்தளவு கரிமலை ஏற்றம் கடினம்லாம் கிடையாது. அழுத ஏற்றம் தான் கடினமாக இருந்துச்சு. ஒரு வழியாக கரிமலை ஏற்றம் ஏறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சியிலேருந்து கீழே பெரியானை வட்டம் நோக்கி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். சாமியே சரணமையப்பா. பம்பை பார்த்திங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டருங்க. போர்டில் போட்டிருக்காங்க. பட் நம்ம நடக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் வருது. கரெக்டாலாம் எதுவுமே இல்லை சாமி. இங்கே போர்டில் போட்டிருக்கிறதுக்கும் நம்ம நடக்கிற டிஸ்டன்ஸுக்கும் கிலோமீட்டருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து போர்டு கணக்கெலாம் பார்க்கக்கூடாது. நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும். கரிமலை இறக்கம் மிடில் இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். சாமியை சரணமையப்பா. போனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரியானை வட்டத்தை அடைஞ்சிடலாம். சாமியை சரணமையப்பா. ஸோ 3 மணி நேரம் நம்ம வந்து புதுச்சேரி தாவளத்துலேருந்து இப்போ கரிமலை இறக்கம் வந்துட்டோம். ஸோ அங்கே சூடம் போத்திருப்பாங்க. அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து கரிமலை இறக்கம் நிறைவேற்றோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரியானை வட்டம் தொடக்கங்க. சாமியே சரணமையப்பா. பண்ண இடம் பெரியானை வட்டம் நினச்சேன். பார்த்திங்கன்னா இப்போ தான் வெல்கம் டு பெரியானை வட்டம் தாவளம். ஸோ கேரளா பாஷையில் பார்த்தீங்கன்னா வள்ளியான வட்டம் தாவளம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோம் அங்கே. சாமியே சரணமையப்பா. பெரியானை வட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சின்னதாக ஒரு காட்டு வழி பாதை வருது. இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா சிறியான வட்டம் நோக்கி போகுது. சாமியே சரணமையப்பா. பெரியானை வட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமியே சரணமையப்பா. இந்த மாதிரி தாங்க பாதை இருக்குது. ஒரு கொஞ்ச தூரத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏற்றம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதையும் கொஞ்சம் காட்டு பாதமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சிறியான வட்டம் ரீச் ஆனதுக்கப்புறம் பம்பை போயிடலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான பயணம். பெரிய பாதை. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்றமாக இருந்துச்சு சாமி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி இறக்கமாக இருக்குது. கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது சாமி சரணமையப்பா. உண்மையிலே கடினம் தான் சாமி பெரிய பாதை. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது நாள் நடந்து போயிட்டுருக்கோம். ஜனவரி 1 புதன்கிழமை நடக்க ஆரம்பித்தோம் சாமி. ஸோ புதன்கிழமை நைட்டு ஒரு 9:30 மணிக்கிட்ட கிளம்புனோம் எருமேலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 3
சரியான வட்டத்தை நிற்கிறோம். டைம் வந்து 10:30. 3ஆவது நாள் நம்ம வந்திருக்கோம். இந்த இறக்கம் வந்த உடனே பார்த்திங்கன்னா சரியான வட்டம், அப்புறம் பம்பைங்க. பம்பையில் போய் பார்க்கலாம். சாமி சரணமைப்பா. பெரியான வட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரியான வட்டம் வந்துட்டோங்க. ஸோ சின்னதான ஒரு காட்டுப்பகுதியை தாண்டிட்டோம் பெரியான வட்டத்துக்கு அப்புறம். ஸோ பார்த்திங்கன்னா சரியான வட்டம் தொடக்கம். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அப்படி நம்ம அடுத்து பம்பை ரீச் ஆகிடலாம். இங்கே தான் நம்ம முருகன் ட்ராவல்ஸோடைய விரி இருக்குது. சுவாமி சரணமையப்பா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சிறியான வட்டம் வந்து நிறைய பெறுது. பார்த்திங்கன்னா போர்டே வச்சுருக்காங்க, பெரியார் டைகர் ரிசர்வ்னு. ஸோ ஃபாரஸ்ட்டு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பை தான். ஸோ இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலத்தை நம்ம தாண்டிட்டோம்னா அவ்வளோ பம்பை தாங்க. ஸோ அந்த வெளியே பார்த்திங்கன்னா பம்பா ரிவர். ஸோ வாங்க நம்ம உள்ள லக்கேஜ் வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். சாமி சரணமையப்பா. முருகன் ட்ராவல்ஸில் வரவங்களுக்காண்டி விரிங்க. ஸோ சரியான வட்டத்தில் வந்து 1ஆம் நம்பர் விரி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு சாப்பாடு இருக்கும், சக்தி பூஜை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்தி பூஜை சாப்பிட்டுட்டு ஸ்பாட் புக்கிங்கில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட பயணம் திருப்பி தொடங்கும். இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா பம்பையில் வந்து சூப்பரான வடை, பாயாசம், 4 வகை கூட்டு, சாம்பார், ரசம், மோரோட சாப்பாடுங்க. நம்மளுடைய முருகன் ட்ராவல்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களோட விரியில். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு மலை ஏற போகிறோம் பம்பையில். சாமியே சரணமையப்பா. ஸோ நம்மளோட விரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தங்கிட்டு அப்புறம் காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு மலை ஏற போகிறோம். ஸோ ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பம்பையில் குளிக்கணும்ல. ஸோ பம்பை வந்துட்டோங்க. இங்கே வந்து ஒரு குளியில் போட்டுட்டு அப்படியே ஸ்பாட் புக்கிங் போய் ஸ்பாட் புக்கிங்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மலை ஏறலாம். ஸோ இங்கே தான் கன்னிமுலகம் நம்ம இருக்காப்புல, அந்த தென்னை மரத்துக்கு பேக் சைடில் தான். அங்கே இதான் ஏறுற இடம் தான் இருக்கு பாருங்க. இப்போ ஏறுற இடம் அப்படியே ஏறி கன்னிமுலகம் மாதிரி கும்பிட்டுட்டு அப்படியே மலைக்கு திருப்பி சின்ன பாதையை தொடங்கலாம். சாமி சரணமையப்பா. ஸோ சாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பம்பையிலேருந்து குளிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங். ஸோ அந்த பிளேஸ் தான் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னிமுல கணபதி பகவான் இருக்காங்களே, ஸோ அவங்க ஏறுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குன்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்பாட் புக்கிங் சாமி சரணமையப்பா. ஸோ இதாங்க பம்பையில் இருக்க ஸ்பாட் புக்கிங். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி டிக்கெட் வாங்கினா இன்றைக்குள்ளே சாமி பார்த்தாகணும். நம்ம வந்து நாளைக்கெலாம் சாமி பார்க்க முடியாது. அதில் டேட்லாம் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. சாமியே சரணமையப்பா. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரங்க ஸ்பாட் புக்கிங் கியூ. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து வருஷம் இருந்தீங்கன்னா டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் ஸோ அப்புறம் பப்பையில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே மலை ஏற ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதனமாக ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் குளிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இப்போ ஸ்பாட் புக்கிங்கில் இருமுடியோடு நிற்கிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து கன்னிமுல கணபதி வழியாக நம்ம வந்து மலைக்கு ஏறிடலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது சாமி. சாமியே சரணமையப்பா. பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிட்டக்கு வந்திருக்கோம். ஸோ இனிமேல் தான் வந்து நமக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி வந்து ஒரிஜினல் இருக்கலாம். அப்புறம் வந்து மொபைலில் இருந்தாலும் ஓகே தான். நமக்கு டிக்கெட் கிடச்சிடும் மலை ஏறுறதுக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் வாங்கிட்டோங்க. ஸோ டைம் வந்து நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம க்ரௌடு. ஸோ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலை கிளம்பிட்டோம். ஆரம்பிச்சு சாமியை சரணமையப்பா. ஸோ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கன்னிமுல கணபதி பகவான் தான் முதல்ல வருவார். அவரை பார்த்துட்டு அப்படியே நீலிமலை ஏற்றம் வருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மலை ஏறதுக்கு முன்னாடி கன்னிமுல பகவானுக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு அப்படி இங்கே தேங்காய் கையில் இல்லைன்னா பக்கத்தில் கடை இருக்குங்க. ஸோ கடையில் வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிமுல பகவானை கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் எடுத்து பாருங்கள், ஸ்பாட் புக்கிங் டிக்கெட்டு. ஸோ அதோட வந்து வரிசை தான் இருக்குங்க. சாமி சரணமையப்பா. ஸோ நம்மளுடைய சபரிமலை நீலிமலை ஏற்றோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பம்பைக்கு அப்புறம் முதல் நேரத்து வந்து பார்த்திங்கன்னா நீலிமலை ஏற்றம். ஸோ நம்ம செக் போஸ்ட்டில் போய் நம்மளை செக்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ டிக்கெட்டையும் ஸ்கேன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்கேனிங் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீலிமலை ஏற்றம் தான் ஸ்டார்டிங். சாமியே சரணமையப்பா. ஸோ நீலிமலை ஏற்றவங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு கழுதப்பன்னு சொல்லுவாங்க. அது ரைட்டில் கட் ஆகும். நம்ம அதில் போக முடியாது, இருமுடி வச்சுருக்கோங்க. ஸோ நீலிமலை ஏறி தான் போகணும். ஸோ இதான் நீலிமலை ஏற்றம். இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். சாமியே சரணமையப்பா. ஸோ இதாங்க நீலிமலை ஏற்றம். ஸோ வந்து ஒரு காவாசி ஏறி இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற்றம் இருக்குது. இதை நம்ம ஏறிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாச்சி மேடு வரும்.
அப்பாச்சி மலை வந்துச்சுன்னா அப்படியே ஒரு இடமா வரும். அது போக போக பார்க்கலாம். நீலிமலை ஏறி வந்துட்டோம். சாமியே சரணம் ஐயப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடுங்க. ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, பெரிய மேடு அப்பாச்சி மேடு. ஸோ அதை ஏறிட்டோம்னா அடுத்து வந்து சபரி பீடம் வரும், அப்புறம் சரங்கொத்தி வரும். சாமியே சரணம் ஐயப்பா. நீலிமலை ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பாச்சி மேடு ஏறி இருக்கோங்க. ஸோ இந்த பெண்டு தான் பார்த்தீங்கன்னா செட்ரு நம்பர் 14, அந்த கூடார மாதிரி போட்டிருக்காங்களே அது 14, அதோட அப்பாச்சி மேடு முடியுது. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. செம்ம க்ரௌடுங்க எப்பா. மேலே சாமி பார்க்குறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அப்பாச்சி மேடு வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு சபரி பீடம் சரங்கொத்தி ஆலயம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என் கூட வந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிச்சாமி, அவங்களுக்கு சரங்கொத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குச்சியை வந்து நம்ம சரங்கொத்தியில் போய் குத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா க்யூ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதை அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. சாமியே சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சபரி பீடம் வந்துட்டோங்க. ஸோ அப்பாச்சி மேடுக்கு அப்புறம் சபரி பீடம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடைச்சா விடுற மாதிரி இருக்கும். அது போக போக கூட்டத்தை காமிக்கிறேன். சாமியே சரணமையப்பா. ஸோ சபரி பீடத்துலேயே நம்மளை வந்து இன்னைக்கு அடைச்சிட்டாங்க. செம்ம க்ரௌடு. சரங்கொத்தி கிட்ட வந்துட்டோம் சாமி. ஸோ செம்ம க்ரௌடு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. உண்மையிலே இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து சாமி பார்த்ததே கிடையாது சபரிமலையில். செம்ம ரஷ்ஷுங்க எப்பா, பயங்கரமான கூட்டம். அடைச்சு தான் விட்றாங்க. சாமி சரணம் எப்பா. கூட்டத்தை பாருங்க எப்பா, எல்லா சாமியும் இப்படி ஓடி வராங்கன்னு. செம்ம க்ரௌடுங்க. சாமி சரணமையப்பா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பம்பையிலேருந்து சரங்கொத்தி வரைக்கும் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா 2:20க்கு நம்ம கிளம்பியிருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. 3 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சரங்கொத்திக்கிட்ட தான் இருக்கும், இன்னும் சன்னிதானத்துக்கிட்ட போகலை. செம்ம க்ரௌடு. இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் பார்த்ததே கிடையாது சபரிமலையில். அவ்வளோ க்ரௌடு இருக்குது இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3/1/2025. முன்னாடிக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் கேட்டை வந்து பாதி அடைச்சடிச்சு விட்றாங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ எவ்வளோ பேர் மக்கள்லாம் ஓடி வராங்க பார்த்தீங்களா. எவ்வளோ சாமி வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடி வராங்க. அவங்களாம் ஓடி வராமல் கொஞ்சம் பொறுமையாக வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரவங்க வந்து ஸ்பெஷலாக விடுவாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைக்காண்டி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து விடவே இல்லை. யாராக இருந்தாலும் வரிசைக்கு தான் போகணும். ஸோ அதனால் குழந்தைகளை கூப்பிட்டு வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த வருஷம் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இன்னும் ஒரு 20 நாளாக சன்னிதானம் திறந்துருக்கும். மகர ஜோதிக்கு அப்புறம் சன்னிதானத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்த்துக்கோங்க அதை மட்டும். சபரி பீடத்துக்கு அப்புறம் சரங்கொத்தி வருது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சாமியே சரணமையப்பா. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்குங்க. ஸோ ஹால் வந்து பக்காவாக இருக்குது. 2 ஹால் ஒட்டி இருக்குது, அப்புறம் கேப் இருக்குது, அப்புறம் இன்னொரு அடுத்து கண்டினியூஸாக வருதுங்க ஹால்ஸ் ஃபுல்லுமே. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தங்கும் போது ரெஸ்ட் ரூம் வந்து போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சாமி சரணமையப்பா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து நம்ம அடைச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இன்னும் சன்னிதானத்துக்கிட்ட போகலை. ஸோ நியர்பையில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 ஹவர் நம்ம சன்னிதானத்துக்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். கூட்டத்தை பாருங்கள். சாமியே சரணமையப்பா. சரியான கூட்டமாக இருக்குது. சாமியே சரணமையப்பா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:05ங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வரிசையில் நிற்க ஆரம்பித்தோம். ஸோ சரங்கொத்தி கிட்டக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி தான். 18ஆம் படிக்கு முன்னாடி நடைபந்தல்கிட்ட வந்திருக்கோம். செம்ம க்ரௌடு. ஹரிவராசனம் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சபரிமலை 18ஆம் படிங்க. ஸோ இதுதான் 18 படி. இதில் ஏறி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனை பார்க்க முடியும்.
7 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 படி ஏறினதுக்கப்புறம் ஸோ நடையை வந்து சாத்திட்டாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் சாமி பார்க்க முடியும். சாமி சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:50 ஆகுது. நேற்று சாமி பார்க்க முடியல. ஸோ திருப்பி இப்போ கீழே இருக்கோம். இது இருமுடியோட 18 படி ஏறி முடிச்சதுக்கப்புறம் இது இருமுடி இல்லாமல் போகிற வருஷங்க. இப்போ சாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூவில் நிற்கிறோங்க. ஸோ நேற்று நைட் நம்ம வந்து இருமுடியோட 18 படி ஏறி இருந்தோம், சாமி பார்க்க முடியல. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 7:20 ஆகுது. சிவில் வரிசைன்னு சொல்லி இருக்குங்க. ஸோ இருமுடி இல்லாமல் நிறைய பார்ப்பாங்க அந்த வரிசையில் தான். ஸோ அந்த வரிசையில் போய் தான் நம்ம போய் இன்றைக்கி சாமி பார்க்க போகிறோம். முதல் தடவையாக வந்து இவ்வளோ கூட்டத்தில் ஐயப்பன் கோயிலில் வந்து ஐயப்பனை பார்க்க போகிறோம். ஸோ செம்ம ரஷ்ஷாக இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் தாங்க சாமி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பேக் சைடில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. சிவில் இது போக பார்த்தீங்கன்னா இருமுடியோட 18 படிக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து வெளியே போகிறோம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பார்த்ததுக்கப்புறம் அதோட வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்க. சாமியே சரணமையப்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி தரிசனம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ 1.5 மணி நேரம் நான் சிவில் தரிசனத்தில் போய் 1.5 மணி நேரம் சாமி பார்த்து முடிச்சிட்டோம். 18 படிக்கு முன்னாடி இருக்க கூட்டங்க. ஸோ நடைபந்தலில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம சாமி பார்த்துட்டு முடிச்சாச்சு. ஸோ செம்மையாக சாமி தரிசனங்க. ஸோ நேற்று வந்தோம், நமக்கு வந்து நடைய சாத்திட்டாங்க. ஸோ மார்னிங் தான் பார்த்தேன். சாமியே சரணமையப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த சபரிமலை பயணம் 2025 வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்க்காம இருந்தால் ஸோ மறுபடியும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு. பெரிய பாதை பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவங்க எனக்கு. ஸோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு பெரிய பாதை வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்தா பம்பையிலேருந்து மேலே சபரிமலை வரதுக்கு பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கே என்னென்ன செக்யூரிட்டி எங்கெங்கே அடைச்சிருக்காங்க, எப்படி கூட்டம் இருக்குன்னு சொல்லி அவங்க காமிச்சிருக்கேன். ஜனவரி 3ஆம் தேதி நான் மலை ஏறினது. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனிவேங்க, ஸோ இதோ நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் டாட்டா, பை பை, see you.